Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. எடப்பாடி தொகுதி தவிக வேட்பாளர் அருண்குமாரின் வேட்புமனுவானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி தொகுதியில் தவிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அருண்குமாரின் வேட்புமனுவானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வேட்புமனுவை முன்மொழிந்தவர்களை உறுதிப்படுத்த முடியாததால் நிராகரிப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், என்ன விவரம்? வணக்கம் பிரகாஷ். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதி ஒரு விஐபி தொகுதியாக கருதப்படுகிறது. இந்த தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுவதால் இந்த தொகுதியின் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்நிலையில் இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் அருண்குமார் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய மாற்று வேட்பாளராக அவருடைய மனைவி நித்யா மாற்று வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இதில் அருண்குமாருடைய முன்மொழிவதற்கு 10 பேர் முன்மொழிய வேண்டிய இடத்தில் 8 பேர் மட்டுமே முன்மொழிந்திருந்தனர். அதுவும் மட்டுமின்றி அவருடைய நித்யா மனுவில் 10 பேர் முன்மொழிய வேண்டிய இடத்தில் 7 பேர் மட்டுமே கையொப்பமிட்டிருந்தனர். ஆனால் குறிப்பிடப்பட்ட நபர்கள் தேர்தல் அதிகாரி முன் ஆஜராகவில்லை. அவர்கள் சரியான கையொப்பம் இடப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் இன்று காலையில் வேட்புமனு பரிசீலனை துவங்கிய அடுத்த சில நிமிடங்களிலே, அதாவது 11 மணிக்கு வேட்புமனு துவங்கிய நிலையில் 11:30 மணிக்கு அருண்குமார் மட்டும் தேர்தல் பாதுகாப்பு அதிகாரி முன் ஆஜராகியுள்ளார். அப்போது அவர்கள் மனு நிராகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதனால் அவர் தனது செல்லை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு மாயமாகிவிட்டார். அவரை காணவில்லை என தொடர்ந்து புகார்கள் எழுந்தது. இதையடுத்து முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தினர் தேர்தல் பாதுகாப்பு அதிகாரி மற்றும் போலீசாரோட கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் அவர் சமர்ப்பித்த மனுக்களுடைய கையெழுத்து மற்றும் அவர் ஆஜர்படுத்த வேண்டிய நபர்கள் குறித்த விவரங்களை தேர்தல் அதிகாரிகள் அவர்களிடம் காண்பித்த பிறகு அவர்கள் சமாதானம் அடைந்தனர். இந்நிலையில் அவரது மனைவி நித்யாவின் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2 பேர் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இவர்களை ஏற்று போட்டியிடக்கூடிய, அதாவது திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய காசி என்பவருடைய மனு தீவிர பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இதனால் அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் பரபரப்பை நீடித்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சேலம் மாவட்ட எஸ்பி கௌதம் கயல் தலைமையில் போலீசார் முகாமிட்டு சமாதானப்படுத்தி வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் மற்றும் மாற்று வேட்பாளருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது அங்குள்ள கட்சி தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினர் யாரை ஆதரிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அவர்கள் ஆதரவை பெறுவதற்கு பல்வேறு முயற்சிகளை திமுக மற்றும் அதிமுகவினர் மேற்கொண்டு வருவதால் எடப்பாடி தொகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். எடப்பாடி தொகுதியில் தவிக வேட்பாளர் வேட்புமனுவானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது.